பிஞ்சு மனத்தில் ஆசை மூட்டி கண்ணில் ஆசைகள் மின்ன சிறகு முளைத்து பாடி பறக்கும் காதல் இதுவே காதல் காதல் பிஞ்சு மனத்தில் ஆசை மூட்டி கண்ணில் ஆசைகள் மின்ன சிறகு முளைத்து பாடி பறக்கும் காதல் இதுவே காதல் காதல் இதுவே காதல் குதித்து ஆடித் திரியும் இளமை காலம் மனதில் ஆயிரம் காதல் கீதம் பாடும் இளமை தாகம் துள்ளி குதித்து ஆடித் திரியும் இளமை காலம் மனதில் ஆயிரம் காதல் கீதம் பாடும் இளமை தாகம் தினம் இரவும் பகலும் கனவுகள் காணும் இரவும் பகலும் கனவுகள் காணும் மகிழ்ந்து திரியும் மனதில் ஆசையை வளர்த்து பாடி திரியும் காதல் வேதம் காதல் இதுவே காதல் காதல் இதுவே காதல் 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 பிஞ்சு மனத்தில் ஆசை மூட்டி கண்ணில் ஆசைகள் மின்ன சிறகு முளைத்து பாடி பறக்கும் காதல் இதுவே காதல் காதல் இதுவே காதல் மலைகளில் ஓடி இறங்கி கடலில் கலக்கும் ஆற்றின் கரையில் ஆடி பாடி திரியும் மேகங்கள் போலே காடு மலைகளில் ஓடி இறங்கி கடலில் கலக்கும் ஆற்றின் கரையில் ஆடி பாடி திரியும் மேகங்கள் போலே ஆடி பாடி திரியும் கவலை இல்லாமல் பாடித் திரியும் கவலை இல்லாமல் இளைஞர் கூட்டம் அறையும் மனதின் உள்ளே ஆயிரம் ஆசை பொங்கி வழியும் காதல் இதுவே காதல் காதல் இதுவே காதல் 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 பிஞ்சு மனத்தில் ஆசை மூட்டி கண்ணில் ஆசைகள் மின்ன சிறகு முளைத்து பாடி பறக்கும் காதல் இதுவே காதல் காதல் இதுவே காதல் காதல் இதுவே காதல் காதல் இதேதான் காதல் காதல் இதேதான் காதல் போய் பாத்துட்டு வா. அம்மாவும் சின்னமாவும் இருக்காங்களான்னு பாத்துட்டு வாடா. அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் அடி எனக்கு கிடைக்கும். பாபு இங்க வா. ஸ்கூல் எங்கடா போயிருந்த நீ? இது வரைக்கும் எங்க போயிருந்த? நாங்க அணைக்கட்டு பக்கம் இருந்தோம். அக்கா
குழந்தை வந்தாச்சு. ஓஹோ, சார் நான் பெத்த குழந்தை இருந்தானே, அவன் எங்க? அவனும் கூட வந்தான்ல. அவன் பயந்து ஸ்கூல் லீவு விட்ட உடனே காலேஜ் வாங்கி கொடுத்து வீட்டுல உட்காந்து படிக்க சொல்லி அவங்க அப்பா லெட்டர் எழுதிருந்தார். வீட்டுல இருந்தாலே இவன் படிக்கிறதுக்கு. பகல் பூரா பட்னி கிடந்தானே, மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. போ, உள்ள போய் தான் சாப்பிட்டு தொலை. ஊர் சுத்தி போடா. போய் சொல்றமா? இல்லம்மா, அண்ணன் நீங்க பாருமா. காலேஜுக்கு படிக்க போற, இன்னும் விளையாட்டு புத்தி போலியா உனக்கு? எப்ப பார்த்தாலும் அந்த சின்ன பொண்ணு அழ வச்சிட்டு இருக்கியே, வெக்கமல்ல உனக்கு? அதெல்லாம் இனிமேல் மாறுங்கம்மா. காலேஜுக்கு போய் படிச்சுட்டு பாபு திரும்பி வரட்டும், அப்ப பாருங்க. மாறும் மாறும். டேய் பாபு, நானும் பாத்துக்கிட்டே வரேன், உன்னோட குடும்பத்தான அதிகமாயிட்டே போகுது. என்ன பாரதி இது? அக்கா, நான் அடிக்கடி சொல்றேன்ல, குழந்தைகளை அடிக்கிறப்ப அடிச்சுதான் வளர்க்கணும். இத பாருங்க. ஐயோ சின்னம்மா, இதெல்லாம் என் வேலை இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாதா? இப்பவே என்கிட்ட இப்படி போய் சொல்ற? அக்கா, இவன் உங்ககிட்ட சொன்னால அவன் குளிச்சிட்டு தலை தவட்டாம உள்ள வரான்னு, அதுக்கு தண்டனை தான் இது. இல்லம்மா, நான் கரியெல்லாம் பூசல, தலையில தண்ணி ஊத்துன அவ்வளவுதான். போய் சொல்றான். என்ன அடிச்சு திட்டினா பெரியம்மா, அப்புறம் என் முகத்துல கரிய பூசி விட்டுட்டான். சரி விடு, போய் முகத்தை கழுவு. பாபு, வர வர உனக்கு குறும்புத்தனம் அதிகமா போயிடுச்சு. உங்க அப்பா எல்லா லெட்டர்லயும் எழுதுறாரு, உன் போக்கு சரியில்லைன்னா உன்னை துபாய்க்கு அனுப்பிடுன்னு. ஆமா, அது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. இந்த காலத்துல டிகிரி வாங்காம துபாய்க்கு என்ன, எங்க போனாலும் தான் என்ன பிரயோஜனம்? ஆமாங்கம்மா, இந்த காலத்துல ஒரு டிகிரி வாங்கினதாம்மா மதிப்பு. சிரிக்காதடா கழுத, உங்க அப்பா சீக்கிரம் திரும்பி வர போறாரு, அப்ப பாக்கணும் எனக்கு உன்னோட சிரிப்ப. குறும்புக்கார குரங்கு. இவன் வருஷத்துல 2 மாசம் அவங்க அப்பா பாக்குறான். ஆனா இவனோ 4-5 வருஷம் கழிச்சுல அவங்க அப்பா பார்க்க முடியும் பாரதி. பின்ன எப்படி சொன்ன பேச்சு கேப்பா இவன்? எதுக்கு என்ன பிடிச்ச? நீ எதுக்கு சாந்தி மூஞ்சில கறி பூசுன? எனக்கு திட்டு வாங்கி கொடுக்கறதுக்கா? அந்த விஷயமா? அது நான் இல்ல, இந்த அமுதா தான் கறி பூசினா. இதுக்கு போய் என்ன பிடிக்கலையா நீ? விடுறா, கை வலிக்குதுடா. கறிய பூசுனது நான் இல்ல, அமுதா தான். நான் கறி பூசல,
சத்தியமா பச்சை போய் நான் பார்த்தேனே, நீதான் கறி பூசின. எடி நீ என் தங்கச்சி, நீ நானும் ஒண்ணு. எனக்கு எதிரா என் தங்கச்சி சாட்சி சொல்லக்கூடாது. பாத்தியாடி நான் கறி பூசினத? சொல்லு. என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். நீ என்ன இப்போ கொல்லுனா கொல்லு, இல்லைன்னா நல்லா திட்டிக்க. உன்னை உங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டு தான் வேற வேலை. வாடா. ஐயோ நான் வாடா, குரங்க. நான் வரமாட்டேன் டேய். கோப்பையும் கண்ணாடியும். வா. டேய், 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 குடா. ஏடா வர? டேய், நில்லு. டேய், தண்ணியில குதிக்காத, தண்ணியில வெளில வந்து போகுது. டேய், நில்லு. ஓ, என்னை விடு, நான் வரமாட்டேன். ஐயோ என்ன பண்றா டேய்? வாடா இங்க. என்ன இது சின்ன குழந்தை மாதிரி குமிழ் விட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கம் இல்ல? நீ பெரிய ஆம்பளைதான், எங்க நீ குமிழ் விட பார்க்கலாம். இந்த இது பெரிய கஷ்டமா? இதுல இப்ப சிரிக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு? நீ தோத்துட்ட இல்ல? தோத்தணும் போல. 1 மணி நேரம் பிராக்டிஸ் போதும். பலூன் மாதிரி பெரிய சைஸ்ல குமிழ் விட்டு காட்டுற பாரு. பலூன் மாதிரி பெருசா பேசுவேன். எதுக்கு பாபு சும்மா அலட்டிக்கிற? கிளியோட முட்டை குஞ்சு பிடிச்சதான்னு பாக்கலாமா? வேண்டாம் பாபு, தினம் போய் அதை தொட்டு பார்த்தா அது பொரிக்காது. அதெல்லாம் பொரிக்கும். அது இல்லடா, மனுஷங்களோட வாசனை அடிச்சா தாய் கிளி அப்புறம் திரும்பி கூட பார்க்காது. தாய் கிளியும் திரும்பி பார்க்கும், தந்தை கிளியும் திரும்பி பார்க்கும். இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ற அளவுக்கு இன்னும் வளரல. நீங்க சின்ன பொண்ணு. நான் இன்னைக்கு நேத்து இல்ல கிளி பிரிஞ்சு பறந்து போறத பாத்துட்டு இருக்கிறது. ஓஹோ, அப்படி எத்தனை கிளி பிரிஞ்சு பறந்து போனதை நீ பாத்திருக்கே? நிறைய. நிறையன்னு சொன்னா எத்தனை? ஒரு 100 இருக்குமா? 100 இல்ல. ஒரு 1000 கிளி? ஒரு 1,00,000 கிளி? பாவம் பண்றதுன்னா என்ன ஒரு உற்சாகம். கிளி குஞ்சு இருக்கா? ஹை, பளிங்கு மாதிரி இருக்குல்ல? ஐயோ, அத அங்கேயே வச்சிரு பாபு. இது நாளைக்கு குஞ்சு பொரிச்சிடும். பொரிக்கிறப்ப பொரிக்கட்டும், அங்க வச்சிட்டு நீ இறங்கி வாடா. ஐயோ, அதான் பெரியவங்க சொல்றத கேட்கணும்னு சொல்றது. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கிளி கூட பிரிக்காதே பாவம்னு சொன்னேன் இல்ல? இப்ப என்னாச்சு? நல்ல எறும்பு கடிச்சது. பாபு, ரிசல்ட் எப்ப வரும்? வரும். காலேஜ் படியேற பாக்கியம் உனக்கு கிடைக்குமா இல்லையா? கிடைச்சா தினமும் உங்களை பாக்குறது எப்படி? ஆஹா, இன்னைக்கு என்ன உங்க மாமா பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றாரு? டேய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா எவ்வளவு இடி இடிக்கிறேன்னு எண்ணிட்டு இருக்கியா?
ஏய், என் கூட பிறந்தவனே அந்த அடி குத்தெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் இங்க வா. 10:30 மணி பஸ்ல போனாதான் நேரத்தோட பென்ஷனை வாங்கிட்டு சீக்கிரம் திரும்பி வர முடியும் சொல்லிட்டேன். 10:30 மணிக்கு இல்ல, 11 மணி பஸ்ஸுக்கு போனாலும் என்னோட பென்ஷன் அங்கதான் இருக்கும். பால தங்கச்சி, இது பட்டாளக்காரனோட பென்ஷன். ஓ, ஆரம்பிச்சாச்சா? பெருமை பேசுறதை விட்டுட்டு சீக்கிரம் வந்து குளிங்கண்ணா. என்னுடைய பெருமைக்கு உனக்கு என்னடி பொறாம? என் கூட பிறந்தவளே. எனக்கு ஒரு பொறாமையும் இல்ல. எக்ஸசைஸ் எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். பென்ஷன் மாசத்துல ஒரு தடவை தான் தருவாங்க. ரத்தி, வாமா. அப்பா. அக்கா, என்னப்பா? யார் கொடுத்தது? அந்த அண்ணன். அந்த அண்ணனோட பேர் என்ன? பாலு, பாலசுப்ரமணியம். எங்க இருக்கா? அதோ. திருட்டு கழுதை. இவனுக்கு இதே வேலையா போச்சு. இந்த லவ் லெட்டர். சரி, நீ போட. கடைசி தடவையா நான் அவளுக்கு காதல் தூது அனுப்புனேன். பொண்ணு மசையில. காதல் தூதா? அப்படின்னா? அப்படின்னா இப்ப அவ கிழிச்சறிஞ்சது நான் அவளுக்கு எழுதின 6வது லவ் லெட்டர். பாவம் நீங்க. இனிமே இந்த லவ் லெட்டர் காதல் பண்றதெல்லாம் விட்டுடு. விடுறதா? அவ என்ன காதலிக்கலன்னா ஏன் இளம பாழாயிடும். என்னால முடியாது. அவ காதலிக்கலன்னா உங்க இளமை எப்படி பாழாகும்? அவ காதலிக்கலன்னு நான் கவலைப்படல. காதல் தோல்விக்கு பயந்தா அப்புறம் எதுக்கு வாழ்க்கை, அழகான இளமை? காதல் பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு நாமெல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிட்டு திரியுறது? ஆண்டி, வந்தாச்சு பிறந்த நாள் பொண்ணு. அவனோட திருட்டு மொழியை பாத்தியா? ஒரு துளி பாயசம் கூட கொடுக்க வேண்டாம். ரதியக்கா, இது உனக்கு எத்தனாவது பிறந்த நாள்? வயசெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு பிறந்த நாள், அவ்வளவுதான். நீயே ஆளு கொஞ்சம் கொடுத்துருமா, இல்லைன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்கம்மா. சந்தி, போய் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போ. காலம் தான் எவ்வளவு வேகமா ஓடுது. மீனாட்சி அம்மா உன்னை பெற்றது இன்னைக்கு மாதிரி தோணுதுமா. ஆண்டி, இன்னைக்கு மத்தியானம் இவங்க எல்லாருக்கும் எங்க வீட்டுல தான் சாப்பாடு. நானும் வரலாமா? ஐயோ, சார் இல்லாமலா? நீங்க இல்லாம அங்க யாருக்கும் சாப்பாடு கிடையாது தெரியுமா? ஐயோ, இன்னைக்கு நீ நல்லா மாட்டின. இதுங்களை எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அப்புறம் பாபு உள்ள இருக்கான், பாத்துக்க. சரி, இந்தா. வாய தர. நல்லா இருக்கு. தினமும் இப்படியே பிறந்த நாள் உண்டாகட்டும். எனக்கு
என்னைக்கும் 16 வயசுதான். உனக்கு ரொம்ப கொழுப்புடா. சாரு சாப்பிட கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன். இப்படி எல்லாம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். பின்ன இந்த ராஜாவை எப்படி கூட்டிட்டு போகணும்? பல்லுக்கு கொண்டு வந்து ஊர்வலமா கூட்டிட்டு போகணுமா? பல்லக்கிலயோ கார்லயோ கையிலயோ எப்படி கூட்டு போனாலும் பரவாயில்ல. அப்படி இல்ல, நீ ஒண்ணும் வர வேண்டாம். பாபு, நீ குழந்தை இருந்தப்போ உன்னை நான் தூக்கிட்டு நடந்திருக்கேன் தெரியுமா? நான் குழந்தை இருந்தப்போ ஏன் ஒரு பல்லும் அடிச்சு போச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு 6 வயசு, உனக்கு 2 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நாம எல்லாரும் மலை மேல இருக்கிற முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம். எனக்கு உன்னை தூக்கணும்னு ஆசை. ஆனா நீயும் யாரையுமே நெருங்க விட மாட்டேன். எப்படியோ நான் உன்னை தூக்கிட்டேன். படி ஏறப்போ கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன். என்னோட ஒரு பல்லு டம். அப்பெல்லாம் நீ எவ்வளவு நல்ல குழந்தை இருந்த தெரியுமா? இந்தா. மத்தியானம் மறந்துடாம சாப்பாட்டுக்கு வந்துடு. ஓ ரெடி. கண்டுபிடிச்சிட்டேன் அதெல்லாம் முடியாது. பூனை குதிச்சதுனாலதான் நான் சிரிச்சேன். சரியா? ஏய் திருடி, இப்ப மேல அடிச்சேன், கீழே அடிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு வாடி வெளிய. வேட்டி கட்டா உனக்கு பெரிய ஆம்பளைன்னு நினைப்பா? அதெல்லாம் நீங்க பார்த்து சொல்லுங்க. காலேஜுக்கு போயிட்டு வரும்போது நாளே ரொம்ப மாறி இருப்பேன். அதுக்கு தானே தினம் 2 முட்டை சாப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம். பாபு, ஒரு வேலை சொல்றேன், சரியா? வேலையா? என்ன வேலை? பாபு, உன்கிட்ட சைக்கிள் இருக்குல்ல, கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வர முடியுமா? முதல்ல எதுக்குன்னு நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன் போக முடியுமா முடியாதான்னு. இன்னைக்கு முடியலன்னா சாருக்கு என்னைக்கு சௌகரியமோ அன்னைக்கு எனக்கு வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்தா போதும். வளையல? எந்த வளையல்? எந்த வளையலா? ஹை ஸ்கூல்ல இருந்து நாம ஜங்ஷனுக்கு போறோம் இல்ல, அங்க ஒரு கடையில கண்ணாடி வளையல் கிடைக்கும். புரிஞ்சுதா? 2 டசன் வாங்கிட்டு வந்துடு. இந்தா. இதான் என்னோட சைஸ். 1/2 டசன் கருப்பு, 1/2 டசன் பச்சை, 1/2 டசன் கருஞ்சிவப்பு, அப்புறம் 1/2 டசன் பாபுக்கு பிடிச்ச நிறம். எந்த நிறம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்களோட நிறம். நீ குளிச்சு ஒரு கேக்குறதுக்கு இங்க யாரும் இல்லையான்னு நினைச்சாக்கா? வயசாயிட்டா அடிச்சானா உடம்புல இருக்க எலும்பெல்லாம் காணா போயிடும். மனுஷங்க குளிக்கிற இடத்துல மாட்டை கொண்டாந்து குளிப்பாடிட்டு என்ன பெருசே?
மனுஷங்களை விட மாடுங்க எவ்வளவு மேலு. என்கிட்டயே தத்துவம் பேசுறியாக்கா? உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்திடா. யாருக்கு கொழுப்பு? உனக்குதான் கொழுப்பு. முதலாளி, முதலாளி, சின்ன முதலாளி, இந்த வர முதலாளி. முதலாளி, முதலாளி, நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க முதலாளி, நிறுத்துங்க. ஐயோ, டைம் சரியில்லைன்னா சைக்கிள் அடிச்சா கூட பரவாயில்ல தான். லைப்ரரிக்கா? என்ன? என் எருமைக்கு நான் பலம், எனக்கு தெய்வ பலம். அதுக்கு என்ன இப்போ? முதலாளிக்கு அழகு பலம். சிரிங்க சிரிங்க. சின்னமணி என்ன சொன்னாலும் முதலாளிக்கு தமாஷுதான். முதலாளி, படிப்பு அதிகமானா ஞானம் வரும், ஞானம் அதிகமானா பைத்தியம் முடிக்கும். அதான் சாஸ்திரம். உனக்கு எழுத படிக்க தெரியலனாலும் இந்த சாஸ்திரம் சொல்றதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சீ போடா. டேய் மாரப்பா, டேய் மாதவி, அங்க என்னடி கொஞ்சம் கொண்டு விடுறேன். இந்த பார், இங்க வந்தா அது அப்படியே இருக்கணும். முதலாளி, கையில பையில ஏதாவது காசு இருக்கா? இருந்தா கொடுங்க முதலாளி. நல்ல முதலாளி இல்ல. நான் தரமாட்டேன். தாங்க முதலாளி. சின்ன மணிக்கு காசு வேணும்னா நான் யாருகிட்ட போய் கேட்பேன்? நான் தரமாட்டேன். இந்த அப்ப வீட்டுக்கு தெரியாம பீடி சிகரெட் வேணும்னா மட்டும் இந்த சின்ன மணி வேணும். ஆனா ஒரு 10 பைசா கேட்டா குடுக்கறதுக்கு உங்களுக்கு கேட்பேன். போட பைத்தியக்காரன். இங்க பாருங்க வளையல். வாங்கிட்டியா? காலையில நீ பேசின பேச்சில இருந்து வளையல் வாங்கிட்டு வர மாட்டேன்னு தோணுச்சு. இந்த நல்ல புத்தி இப்ப எப்படி வந்தது? வளையல் இல்லாதனால உங்க தூக்கம் கெட வேண்டாம்னு நினைச்சேன். இந்தாங்க. நான் போறேன். டேய் பாபு வராமச்சி. போட்டு வாங்க. டேய் ரதி கூட பேசுற பாக்கி எனக்கு கிடைக்கலையாடா. இங்க மைனஸ் விழுந்துச்சு. அதுக்கெல்லாம் யோகம் வேணும்டா, யோகம். அது இல்லாம கவலைப்பட்டேன்னா பிரயோஜனம். டேய் பாபு, இங்க வா. டேய் ஒண்ணும் இல்லடா. ஆமா, எப்படி அந்த ரதியை மயக்கின? உங்களுக்கு தெரிஞ்சா நல்லது. என்னடா வாங்கி கொடுக்கணும்? சரி போ, என்னமோ ஒரு பொட்டலாம் குடுத்தியே, என்னடா அது? ஆமா, தெரியாதனாலதான் கேக்குறேன். தப்பா அதுவும் நினைச்சுக்காத. என்ன மாமா கோவப்படுற? ஓ, சுறுசுறுப்பா வேலை செய்றீங்க போல இருக்கு. பொம்பளைங்கனாலே இப்படித்தான். இல்லன்னா உன்ன மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்க முடியுமா?
என்ன பாபு இது? ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்ல? டேய், உண்மையை சொல்லு. யார்கிட்ட சண்டை போட்ட? சண்டை ஒண்ணும் போடலையே. பின்ன இந்த காயம் எப்படி ஆச்சு? தன்னால ஆயிடுச்சுன்னு சொல்றியா? நகம் கீறிடுச்சு. நகத்தால கீறினா இப்படி ஆகாதே. எதுக்கு பாபு போய் சொல்ற? நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையா? ஒண்ணும் இல்லன்றல்ல. அட பாபு, வா வா. பாபு, அந்த பிளவுஸ கொஞ்சம் எடுத்து கூட. எந்த பிளவுஸ்? அதோ அந்த மஞ்சள் பிளவுஸ். நீ நல்ல பையன், கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. வெளிச்சத்தை மறைக்காம கொஞ்சம் தள்ளி நில்லு. தேவையான அளவுக்கு வெளிச்சம் இங்க இருக்கு. இன்னும் தெரியலனா ஒரு கண்ணாடி வாங்க மாட்டீங்க? நான் கண்ணாடி போட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சோளக்கொலை பொம்மை மாதிரி ரொம்ப அழகா இருப்ப. ஐய ஐய சிப்படா. கொஞ்சம் தள்ளி நில்லு பாபு. பாபு, அந்த பக்கம் தள்ளி நில்லு. வேலையை கெடுக்காத. எவ்வளவு நாளா கேக்குறேன் எனக்கு இந்த தையல் கொடுன்னு. டெய்லரிங் படிச்சுட்டு என்ன செய்ய போற? டெய்லர் ஷாப் போறியா? என்ன கிண்டல் பண்றியா? சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன ஆகணும்னு ஆசை தெரியுமா? ஒரு தையல்காரன் ஆகணும்னு. ஓ, இப்ப யாராகணும்னு ஆசைப்பட்ட?
இப்போ சொல்லு. தீப்பெட்டி இருக்கானே முளைச்சு 3 இலை விடல அதுக்குள்ள பீடி குடிக்கிறியா? டேய் ஏன்டா சிரிக்கிறீங்க? சும்மா இருங்கடா. கோழிக்காரா தீப்பெட்டி இருக்கா? தீப்பெட்டி தானே, இத புடி. ஐயோ டேய் கோழி வேணுமாடா? நல்ல கோழிடா, போண்டா கோழி. டேய் வாயை திறடா. ஹா அப்படியே போ. டேய் சும்மா சிரிக்காதீங்களா, தீப்பெட்டி கிடைச்சிருச்சுல்ல, சீக்கிரம் குடிங்க. வா தம்பிகளா, சீக்கிரம் தீப்பெட்டியை கொடுங்க. நீயே வச்சுக்க. கடைசியில என் வாயில வச்சுட்டானே தீப்பெட்டிய. சூப்பரா குடிக்கிறாரு. மெதுவா குடி, அவசரப்படாத. முதல்ல இப்படிதான் இருக்கும். குடி. குடி. டேய் பாஜர் வர்றாரா? இன்னைக்கு நாடக ரிஹர்சல் இருக்கு, நடிக்க ஒரு ஆள் கூட கிடைக்கல. இங்க யாராவது நடிக்க வரீங்களா? ரெடி சார். முத்து பெண்ணல்லோ, முத்து வந்து முத்தம் கொடுத்தல்லோ. படா கழுத. பாபு இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? லைப்ரரிக்கு. அங்க ஆண்டு விழாக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. நான் நாடக ரிஹர்சலுக்கு போறது இல்லைன்னு வாத்தியார் ரொம்ப திட்டினாருமா, அதான் போனேன். டேய் நில்லுடா. வாயை தர. அப்ப கோபு சொன்னது கரெக்ட் தான்க்கா. பாபு நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. டேய் பாபு நீ சிகரெட் குடிச்சியா? ஐயோ இல்ல இல்ல சின்னம்மா. இல்லையா? என்கிட்டே போய் சொல்றியா? பெரிய பையனாச்சுன்னு கூட பார்க்க மாட்டேன். காலை உடைச்சு ஊர் சுத்த முடியாது பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. சரி சரி, முதல்ல உங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதணும். இங்கே இப்படின்னா ஹாஸ்டலுக்கு அனுப்புனா என்ன செய்ய போறியோ? நீ தானே இந்த வீட்டுக்கு பெரிய பையன், உன்னை பார்த்து மத்தவங்களும் கத்துக்க மாட்டாங்க, ஞாபகம் இருக்கட்டும். போடா உள்ள. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, கண்களை பறித்துக் கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. ஓ நான் புக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அங்க வச்சுட்டு போயிடு பாபு. அப்ப நான் போகட்டுமா?
ரத்தி, ஏய் ரத்தி, ஐயோ, என்ன பாபு? நடு மத்தியானத்துல வீட்டுல திருடம் வந்தா கூட தெரியாது போட்டிருக்க. எங்க உங்க அம்மா? அம்மாவா? அம்மா அங்க எங்கேயாவது போயிருப்பாங்க. ஒருவேளை குளிக்க போயிருக்காங்களோ என்னமோ. எதுக்கு? அது எங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. யாரு? என்னையா? இல்ல, உங்க அம்மாவை. என்ன விஷயம்? எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல ஒரு விசேஷம். விசேஷமா? என்ன விசேஷம்? சாந்தி இல்ல? சாந்தி. ஆமா, சாந்தி. சாந்தி, நம்ம சாந்தி இல்ல? அட, நம்ம சாந்தி தான். சொல்லு என்ன? சாந்தி, நான் காதுல சொல்றேன். சரி. சாந்தி இல்ல? சாந்தி, நம்ம சாந்தி இல்ல? அவ அவ சின்ன சின்ன கண்ணனின் நெஞ்சினிலே முதன் முதல் காதல் பிறந்ததே. மோகம் எழுந்து காமம் பிறந்து காதலேனும் கடலில் அவன் வீழ்ந்தான். சின்ன சின்ன கண்ணனின் நெஞ்சினிலே முதன் முதல் காதல் பிறந்ததே. மோகம் எழுந்து காமம் பிறந்து காதலேனும் கடலில் அவன் வீழ்ந்தான். சின்ன சின்ன கண்ணனின் நெஞ்சினிலே முதன் முதல் காதல் பிறந்ததே. ரதி மன்மதனில் மகனான்
கந்தர்வன் உலகமெங்கும் இன்ப கீதங்கள் பாடி கனவுலகில் தினம் தினம் அவன் மீதந்தான். சின்ன சின்ன கண்ணனின் நெஞ்சினிலே முதன் முதல் காதல் பிறந்ததே. மோகம் எழுந்து காமம் பிறந்து காதலேனும் கடலில் அவன் வீழ்ந்தான். சின்ன சின்ன கண்ணனின் நெஞ்சினிலே முதன் முதல் காதல் பிறந்ததே. காதல் வேதம் பாடி இதய தெய்வமாய் போற்றி. காதல் வேதம் பாடி இதய தெய்வமாய் போற்றி தினமும் பூஜைகள் செய்தான். இன்ப உலகில் காதல் கீதங்கள் பாடி கனவுலகில் தினம் தினம் அவன் மீதந்தான். சின்ன சின்ன கண்ணனின் நெஞ்சினிலே முதன் முதல் காதல் பிறந்ததே. மோகம் எழுந்து காமம் பிறந்து காதலேனும் கடலில் அவன் வீழ்ந்தான். சின்ன சின்ன கண்ணனின் நெஞ்சினிலே முதன் முதல் காதல் பிறந்ததே. ஏய் பாபு, சும்மா நிக்காம இந்த பூவெல்லாம் எனக்கு கொஞ்சம் பொறுக்கி கூட. யார் சொன்னாங்க நான் சும்மா நிக்கிறேன்னு? இன்னைக்கு நான் 2 புஸ்தகம் படிச்சேன் தெரியுமா? என்ன புஸ்தகம்? ஒன்னு காதல் தாகம் மோகம். போதும் போதும், கெட்ட புஸ்தகத்தோட பேரெல்லாம் சொல்றியே. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். நீ கண்ட கண்ட புஸ்தகத்தெல்லாம் படிச்சு ரொம்ப கெட்டு போயிட்ட. உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. சும்மா பாத்துட்டு நீ பூ எடுத்து கொடுக்கலாம்ல. தேவைப்படுறவங்க அதை எடுத்தா போதும். உனக்கு ரொம்ப தலகனண்டா. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் யாரு? உங்க வேலைக்காரனா? இல்ல, ஏஜமா. என்ன இப்படி செஞ்ச? என்ன செஞ்ச? என்ன செஞ்சியா? ரொம்ப கெட்டு போயிட்டடா. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? யாரும் சொல்லி தரல. பின்ன அது தானா தோணுச்சு. தானே உனக்கு தோணும்டா. உன் சின்னம்மா கிட்ட வந்து சொல்றேன், இந்த வயசுலயே சுத்தமா கெட்டு போயிட்டேன்னு. அயோக்கிய ராஸ்கல். எப்ப வரேன்னு எழுதிருக்காரு? அடுத்த வாரம் இங்க வந்துருவாரா? போஸ்ட்மேன் வந்தப்பவே பாரதியோட முகத்துல ஒரு புது சந்தோஷம் வந்துடுச்சு. ஆமா, பாலகிருஷ்ணன் எப்ப வரேன்னு எழுதிருக்கா? எத்தனை தடவை சொல்றது? பாரதிக்கு வெக்கேஷன் தொடங்கின உடனே பாலகிருஷ்ணனால அங்க இருக்க முடியுமா? பட்டாளத்துக்கான கல்யாணம் பண்ணிக்கிற கஷ்டம் என்னதுதான் அக்காவுக்கு தெரியுமே. ஆமா, கரெக்ட். பட்டாளத்துக்காரன் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. வருஷத்துல 2 மாசம் தானே தாம்பத்தியம். பாக்கி 10 மாசம் இமயமலை ஓரம் தாமம் இருக்கணும். அதனாலதான் நீங்க கல்யாணமே பண்ணாம பட்டாளத்திலே இருந்துட்டீங்களா? ஆமா பாரதி, அதோட அப்ப நான் பர்மாவில இருந்த நேரம் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு பொண்ணு 16 வயசு அழகி டிராயரும் டி-ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு ஈவினிங் வாக் வந்தா. நானும் அவளோட வாக்கிங் போனேன். அவ மேல எனக்கு லவ் உண்டாயிடுச்சு. ஆனா வீட்டுல எனக்கு வேற பொண்ணு பாத்துட்டாங்க. பர்மா ராஜகுமாரி ஆக்க உனக்கு வந்த சம்பந்தம் கூட பிறந்தவனே, கொஞ்சம் நிறுத்து, அழட்டிக்காத. உன்னை பார்க்க யாரா வந்திருக்காங்க. உன்னை எங்கெல்லாம் தேட தெரியுமா?
தங்கச்சி நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். வா நீயும் வந்து ட்ரெயின்ல ஏறிக்க போலாம். இந்த தடவை உன்னை மன்னிச்சிட்டேன். ட்ரெயின் 1 மணி நேரம் லேட்டு. வா 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 வா. என்ன இது வளரவே மாட்டேங்கிறா? போன வருஷம் பார்த்த மாதிரியே இருக்கா? வாங்க உள்ள போலாம். நான் வரலமா, நான் எக்ஸசைஸ் பண்ணணும். நான் அப்புறமா வரேன், நீங்க எல்லாரும் போங்க. ஏண்டா சண்டை போட்டுக்கிறீங்க? எல்லாரும் வாங்கிட்டு வந்திருக்க. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இதெல்லாம் இவளுக்கு பெட்டி கோடு. நான் சொல்றது கேட்டுங்க. யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துங்க. அப்புறம் எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல சொல்லக்கூடாது. அட வாங்க முதலாளி. முதலாளி மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. சும்மா மறைக்காதீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லன்றல. நீ பேசாம இரு சின்னமணி. அத நான் சொல்லவா? என்ன? நீங்க என்ன கவலையா இருக்கீங்கன்னு நான் கரெக்டா சொல்லிடுவேன். சொல்லு பாப்பா. நான் சொல்றது உண்மையா இருந்ததுன்னா உண்மைன்னு நீங்க சொல்லணும். சரி சொல்றேன். ஒரு பொண்ணோட விஷயமா தான முதலாளி தினமும் கடந்து அலையுறீங்க. பொண்ணுன்னு சொன்ன உடனே வைக்கப்பட்டா எப்படி? பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே அதுக்கு தீர்வு காண முடியும். சரி, அந்த பொண்ணு யாரு? ஒரு பொண்ணு. பேர் என்ன? பேர் எதுக்கு? ஒரு பொண்ணு. பரவாயில்ல சொல்லுங்க. சரி, பேர் சொல்ல வேண்டாம். அவங்க யாரு? இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. சட்டு புட்டுன்னு சொன்னாதானே வேலை நடக்கும். அப்பதானே உங்க பிரச்சனையை என்னால தீர்க்க முடியும். எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நேர் வழி இல்ல, குறுக்கு வழி. என்னது? முதலாளி நடந்ததை எல்லாம் என் காதுல ஊதுங்க. சின்னமணி கிட்ட வந்தவங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. ஓ அப்படியா? கூப்பிட்ட இடத்துக்கு வருவாங்க, சொன்னதையெல்லாம் செய்வாங்க. யாரு? எல்லாருமே. மகாராணிகளும் மகான்களும் கூட இந்த வித்தையை பிரயோகிச்சுதான் நினைச்சதை அடைஞ்சாங்க. எந்த வித்தை? வசியம். வசியமா? பஸ்பம். பஸ்பமா? என்ன பஸ்பம்? அக்னி மந்திர பஸ்பம். ஐயோ, அக்னி தெய்வமே. என்னங்க முதலாளி, உட்காருங்க. விஷயம் என்னன்னா, வசியம் பண்ண வேண்டிய பொண்ணை நீங்க கண்ணால பார்த்தாலே போதும். ஆனா முதலாளி, அவனும் உங்களை பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கங்க. நான் பஸ்பம் தரேன், அதுக்கு ஒரு 50 ரூபா செலவாகும். அப்புறம் ஒரு கண்டிஷன், குளிச்சு சுத்தமானதுக்கு அப்புறம் தான் பஸ்பத்தையே தொடணும். அதை தொட்ட அப்புறம் அவ பாக்குற வரைக்கும் நீங்க அவகிட்ட பேசவே கூடாது.
அப்புறம் பாருங்க, நாய் மாதிரி உங்க பின்னாடி தானா ஓடி வருவாங்க வாலாட்டிக்கிட்டு. எங்க கிடைக்கும் அது சின்னமணி? எது? அதான் வசிய மந்திர பஸ்பம். அதுக்கு நிறைய வேலை செய்யணும். வேலியில இருக்கிற ஓனால ஓனா அதை புடிச்சு உயிரோட சாணத்துல போட்டு வைக்கணும். அதுவும் இலகி நிக்கிற பசுவோட சாணத்துல. அந்த சாணத்துல இருக்கிற ஓனா செத்துடும். அதை எடுத்து தென்னை மரத்து உச்சியில காய வைக்கணும். அப்புறம் பொடியாக்கணும். அதுக்கப்புறம் அக்னி மூல மந்திரம் சொல்லணும். ஓனானா மரத்து மேல காய பண்ணுமா? நடக்கிற விஷயம் ஏதாவது இருந்தா அதை சொல்லு சின்னமணி. உங்களுக்கு நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தா நான் சொல்ற மாதிரி நீங்க போய் ஒரு பொம்பளை ஓனான கண்டுபிடிங்க. உங்களுக்காக நான் ஒரு ஆம்பளை ஓனான கண்டுபிடிக்கிறேன். ஆம்பளை ஓனான. முதலாளி மனசு தளர விடாதீங்க. நாம இப்ப போய் மந்திரவாதி கிட்ட பசி மருந்து வாங்கிக்குவோம். கொஞ்சம் பணம் மந்திரவாதிக்கு செலவாகும். இப்போதைக்கு உங்ககிட்ட ஒரு 50 ரூபா இருந்தா கொடுங்க. சூப்பரா ஒரு பூஜை போட்டுருவோம். பூஜை. ஹாய், இன்னைக்கு சீக்கிரமா எழுந்திருச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டியே. கோயிலுக்கு போறியா? என்ன விபூதி பட்டெல்லாம் போட்டிருக்க? என்ன விசேஷம்? சீ, போடா கையில. என்னப்பா என்ன செய்யற நீ?
என்ன குழந்தை, ஏதாவது விசேஷம் இருக்கா? உன் புருஷன் இன்னும் துபாயில இருந்து வரலையா? நீ நம்ம மீனாட்சி அம்மாவோட பொண்ணு தானே? சரியா சொன்னீங்க. அப்படி சொல்லு. வயசாயிடுச்சுல்ல, கண்ணு சரியா தெரியல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடி? இல்ல, இனிமே தான். நீ ஒண்ணு பண்ணு, அடிக்கடி வந்து என்ன பாத்துக்கிட்டு பொருத்தமான ஒரு பையனை நான் உனக்கு கண்டுபிடிச்சு தரேன். இந்த டைலாக் எல்லாம் ஸ்டேஜ்ல பேசி நடிச்சா நல்லா இருக்கும். அங்க போய் உளறி கொட்டிட்டு நிக்காத. யார் வளர்றாங்கன்னு அங்க பாப்போம். சரி வா, நம்ம முன்னால போய் உட்காரலாம். பாபு, மறக்காம கிளாஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்பொழுது ரதி மன்மத லீலை நாடகம் தொடங்குகிறது. பாபு, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து விபூதி பட்டையெல்லாம் பூசிக்கிட்டு தவம் இருந்தியா? அது எதுக்கு? வசியம் பண்றதுக்கு. யாரு? யார பாபு நீ வசியம் செய்யணும்? உங்களை தான். பாபு. ஆமா ரதி. பாபு, என்னது? பாபு, என்னடா இது? உன் கூட அன்பா பேசி பழகினதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. எனக்கு வேணும்டா. நான் இத யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. ஆனா இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நடந்துக்காத. சொல்றது புரிஞ்சதில்ல?
ரத்தி, இந்த வாரம் குமுதம் இருக்கா? ரதி, இந்த வாரம் குமுதம் இருக்கான்னு கேட்டேன். அது எங்கேயாவது இருக்கும். எங்கன்னா எப்படி? கொஞ்சம் எடுத்துடலாம்ல. ஏய், உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், சும்மா தொல்லை பண்ணாத. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. பாரதியும் பாலகிருஷ்ணனும் டவுனுக்கு போயிருக்காங்க. திரும்பி வரும்போது பாபுவோட ரிசல்ட் கேட்டுட்டு வரதா சொல்லிட்டு போனாங்க. பாபு பாஸ் ஆயிருப்பா. ஆமா மீனாட்சி, அவனை டவுன்ல இருக்கிற ஹாஸ்டல்ல சேர்க்கணும். ஆனா எங்களை விட்டு அவன் எப்படி பிரிஞ்சிருப்பான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மீனாட்சி. பெரிய ஆம்பளையா இருந்தா பரவாயில்ல, சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி போயிடும். ஆமா பொண்ணம்மா, அவன் போயிட்டா வீடே விரோச்சுன்னு கிடக்கும். அவனை ஒரு நாள் பார்க்கலன்னா கூட எனக்கே என்னமோ மாறி இருக்கும். எங்க அண்ணன் கூட நேத்து அவனை பத்தி பேசிட்டு இருந்தாரு. மீனாட்சி, இது வரைக்கும் அவன் எங்கேயும் தனியா போய் தங்குறதில்ல. அதை நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு. அந்தந்த காலத்துல குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சாகணும். ரத்திய கல்யாணம் பண்ணி அவ புருஷன் கூட அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவ போன பின்னாடி நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. சிறகு முளைச்ச உடனே கிளி குஞ்சுக தாயை பிரிஞ்சு பறந்து போயிடும். அதுதானே இயற்கை நியதி. 2-3 நாளாவே பாபு ரொம்ப சோகமா இருக்கா. எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா. பின்ன அவனுக்கு கவலை இல்லாமலா இருக்கும். முதல்ல வீட்டுல இருக்கிறவங்களையும் தெரிஞ்சவங்களையும் பிரிஞ்சு வெளியூர் போக போறான்ல. என்ன ஃப்ரெண்டோட போயிட்டு அவங்க காரை புடிங்கிட்டு வந்துட்டீங்களா? 2 பேரும் சரியான ஆளுங்கதான். அது இந்த பட்டாளத்துக்காரனோட திறமைன்னு அன்னைக்கு தெரியுமில்ல. எங்க போனாலும் அங்க உள்ள ஏதாவது ஒண்ணு சொந்தமாக்காம நாங்க திரும்பி வருவோமா? ஒண்ணு இல்ல, ராத்திரி பஸ்ல பிரயாணம் பண்ண வேண்டானே அந்த தாமஸ் சார் தான் கார் கொடுத்து அனுப்பிச்சாரு. ஆமா, ரிசல்ட் பாத்தீங்களா? பாபு, என்ன சித்தப்பா? பாஸ் ஆயிடுவியா? நினைக்கிறேன். நினைக்கிறியா? நம்பிக்கை இருக்கா? இருக்கு. நிச்சயமா? நிச்சயமா. கேட்டுக்க, நீ பாஸ் ஆயிட்டடா. தாயே மூகாம்பிகை, ஏ ராஜா. அண்ணியோட ஓட்டத்தை பாத்தியா? அண்ணனுக்கு லெட்டர் எழுத போறாங்க. சிரிக்க மட்டும் தெரியுது குரங்கு. பாத்தியா அவனோட திருட்டு மொழிய? உங்க அண்ணன் பாபு பாத்தியா பாஸ் ஆயிட்டான். நீ என்னடா வாங்கியிருக்க? மக்கு, நீ என்ன மார்க் வாங்கின? கணக்கு தவிர மத்த எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டேன். கணக்கோட மார்க்க கொஞ்சம் சொல்லுங்க சார். கொஞ்சம் சொல்லுங்களேன். வட்டம் போடுறாரு. யானை முட்டை. அக்கா, நான் வரட்டுமா? ரதி, நீ தனியா போக வேண்டாம், காட்டு வழி, அமாவாசை இருட்டு வேற. ஏய் பாபு, ரதியை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வாடா. இவனுக்கு என்ன வேலை? அவன் போட்டோம். யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்க தான் செய்யணும். உங்ககிட்ட தான் சொன்னாங்க. இல்ல, உங்ககிட்ட தான் சொன்னேன். கொண்டு போய் விட்டுட்டு வாடா. பாபு, லைட் அடி பாபு. பாபு, லைட் அடின்னு சொல்றேன்ல. எனக்கு வெளிச்சம் வேணும். இந்த நீ அடிச்சுக்க. என்கிட்ட வேண்டாம், நீயே லைட் அடிச்சா போதும். வேண்டாம், நான் வெளிச்சம் காமிச்சா உனக்கு பிடிக்காது. ஏ, அது அப்படித்தான். இந்தாங்க, நீங்க இதை பிடிங்க. உங்களுக்கு உங்க வழி, எனக்கு என் வழி. பாபு, அப்படிதானே காலைல சொன்னீங்க? இல்ல. ஆமா,
அது இல்ல பாபு, உன்னோட போக்கு சரியில்லாதனால நீ பண்றது தப்புன்னு சொன்னேன். இல்ல, பின்ன உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படி நான் சொன்னேனா? நான் சொன்னேனா சொல்லு பாபு. உன் மேல எனக்கு இஷ்டம் இல்லாம இல்ல. இந்த காலையில சொன்னது என்ன சொன்னேன்? ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு சொன்னீங்கல்ல. நான் சொன்னது வேற எதுக்கும் இல்ல. பாபு நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், அதனால தான். அதனால நாம பேசக்கூடாதா, பழகக்கூடாதா? ரதிக்கு தெரியாது. காலையில என்ன மறந்துருன்னு சொன்னீங்கல்ல, நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னு நினைச்சேன். தற்கொலை பண்ணலாம்னு கூட முடிவு பண்ண. நான் செத்தா யாருக்கும் ஒரு நஷ்டமும் இல்ல, எனக்கு தெரியும். வேண்டாம் பாபு, நாம 2 பேரும் பெரிய வேண்டாம். டேய், சேர்ந்து இருக்கலாம். மயங்க வைத்தானே இன்பக் கடலில் தினம் மிதப்பேன் என்றும் இனி நானே கோதை மகள் நானும் பாதம் சரணடைவேனே இளமை பூத்து
பாபு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு அவங்க அப்பா பிரசன்டேஷன் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த மக்கு பாஸ் ஆனதுக்கு காரணமே நீங்க தான். நியாயமா உங்களுக்கு தான் பிரசன்டேஷன் கொடுக்கணும். குறா பார்க்கலாம். அப்பா அப்பா ஐ நல்ல சத்தம் கேக்குது. கிண்ணத்துல குச்சி வச்சு அடிச்ச மாதிரி கேக்குது. பொண்ணு அந்த பக்கம், நான் இந்த பக்கம். எங்க 2 பேருக்கு நடுப்புற இது மாதிரி ஒரு ஸ்கிரீன். எனக்கு பொண்ணோட காலு மட்டும் தெரிஞ்சது. பொண்ணை முழுசா பார்க்கணும்னு நினைச்சேன்னா ரொம்ப பேஜாராயிட்டேன். பொண்ணோட தாய்மாம அவன் ஒரு முரட்டு மீசக்காரன். அவன்கிட்ட பொண்ணை நேர்ல பார்க்கணும்னு நான் சொல்ல முடியுமா? பொண்ணோட ஏதோ ஒரு அங்கத்தை மட்டும் காட்டுறேன்னா அவன் மாமன். அதுல இருந்து பொண்ணோட சௌந்தரியத்தை நாம தெரிஞ்சுக்கணுமா? அவ்வளவுதான். பொண்ணோட உடம்புல எந்த அங்கத்தை பாக்குறேன்னு கேட்டாங்க. நானும் எதை பாக்குறதுன்னு யோசிச்சேன். பொண்ணோட காலு மட்டும் பார்த்தா போதும் நான் அதுக்கு பதில் சொன்னேன். காரணம், ஸ்ரீராமன் சீதைய பார்க்க போனப்போ பெத்தவங்க இது போல ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு ஸ்ரீராமன் சொன்ன பதில் ராமாயணத்தில் இருக்கு. உடம்பெல்லாம் பார்க்க வேண்டாம், 2 கால்கள் கண்டாலே பெண்ணோட சௌந்தரியம் முழுவதும் நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு ஸ்ரீராமன் சொன்னாரு. அது நான் பொண்ணு பார்க்க போன அந்த காலம். இப்ப அப்படி சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? இருங்க, பொண்ணை இப்ப கூட்டிட்டு வந்து நான் காமிக்கிறேன். பொண்ணு வந்துட்டா. ஐயோ, இது ரதி இல்லைங்க. ஆம்பளையா பொம்பளையான்னு இந்த காலத்துல கண்டுபிடிக்க முடியல. இவன் பக்கத்து வீட்டு பையன் பாபு. பாபா இது மாதிரி தாங்க. இவளை பொண்ணு பார்க்க வந்தப்ப நடந்து போச்சு. என்னத்த சொல்றது போங்க. இவளை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு இது மாதிரி தான் ஒரு சம்பவம். ரதி, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கம்மா. வா. அவங்க என்ன பார்க்க வரலம்மா, உன்னதான் பார்க்க வந்திருக்காங்க. வா. எங்க அண்ணனுக்கு அவ்வளவா திருப்தி இல்ல. ஆனா மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, முடிச்சிட வேண்டியதானே. சரி பொண்ணம்மா, எதை பத்தி யோசனை பண்ணாத, எல்லாம் நல்லபடியா முடியும். பாபு,
அவங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அது என்னோட தப்பு இல்லையே. அப்ப எதுக்கு அந்த ஆள் முன்னாடி போனீங்க? போனா என்ன? இனிமே கல்யாணம் அது முடிஞ்சும் சொல்லுவீங்க அது உங்களோட தப்பு இல்லைன்னு. நான் என்ன பண்ணுவேன் பாபு? பெரியவங்களா சேர்ந்து இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணாங்க. வந்தவங்களுக்கு உங்களை பிடிச்சதா? அப்படித்தான் நினைக்கிறேன். உங்களுக்கு அவரை பிடிச்சதா? யாரு? அந்த ஆளை. ம்ஹும். பின்ன எதுக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நான் சொன்னேனா அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு? இல்லையா? சொல்லுங்க. இல்லையா? ம்ஹும். ஐயோ! பாபு! பாபு, என்னை விடு! ஐயோ, என்னை விடு, பாபு! பாபு! ரவி! விடு! இங்க வருவியா? இனிமே இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். போடி வெளியே. மீனாட்சி, என்ன என்னாச்சு? உன் பிள்ளைய கேளு. என்னடா என்ன செஞ்ச? பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் மகளை இங்க அனுப்ப மாட்டேன். உன் மகனை என் வீட்டு பக்கம் பார்த்த அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஆமா, இதை வெளியே சொல்லாத மீனாட்சி. ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்ச உன் மகளுக்கு தான் கெட்ட பேரு. ஆமா, என் மகளுக்கு தான் கெட்ட பேரு. அவ ஒண்ணு உங்க பொண்ணு இல்லையே. என் தங்கச்சி மகன் இல்ல நான் சொன்னா சும்மா அர்த்தமில்லாத பேச்செல்லாம் பேசாத மீனாட்சி. என் மனசோட வேதனை உங்களுக்கு புரியலன்னா, அவளுக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சு வைக்கணும்னா உங்களை விட்ட வேற யாரு இருக்காங்க? நீங்க மனசு வச்சாதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்க முடியும். எனக்கு மனசு இல்லைன்னு யார் சொன்னாங்க? அதிக கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாமா? பண்ணிடலாம். அப்ப நாளைக்கே மாப்பிள்ளை தேடலாம் மீனாட்சி. நீ சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. எங்கடா போற? அது நான் வெளியே. இப்ப வெளிய போய் நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம், செஞ்சதெல்லாம் போதும். இனிமே வெளிய போறேன்னு சொன்னேன்னா காலை உடைச்சிருவேன்டா கழுத. எங்க மான மரியாதையெல்லாம் கெடுக்க மாட்ட பிறந்தனே. நீங்க எதுக்காக அவனை திட்டிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவனுக்கு செல்லம் கொடுக்காதீங்கன்னு. இப்ப அனுபவிங்க. போடா உள்ள. வெக்கம் இல்லாம வெளிய போறேங்கிறான். போதும் போதும், தினமும் நீங்க இந்த வீட்டுல வந்தா ஆடுனது பாடுனது. போங்கடா போங்கடா இங்கிருந்து. உங்களை இந்த வீட்டு வாசல்ல விட்டதே தப்பு. இந்த குழந்தைங்க கிட்ட அவன் காலத்தை காட்டுறது, இவங்களை திட்டி அனுப்புறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு? நான் வேற என்ன பொறுத்துட்டு இருக்கணுமா? பொறுமையா தான் இருக்கணும். 2 நாளைக்குள்ள அந்த பாபு காலேஜுக்கு போயிடுவான். அதுக்குள்ள உன் சத்தம் இங்க கேட்டுது, உன் மண்டைய உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. நீ தோச்சி எடுத்துட்டு வா, நாங்க போறோம். பாபுவோட அம்மாவுக்கு அப்படி என்ன உன் மேல ஒரு வெறுப்பு? இப்படி எல்லாம் கோவம் வந்து ஒதுக்கிறதுக்கு என்ன கொலையா நடந்து போச்சு? தப்பு என் மேலேயே இருக்கு. அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். வாமா, வந்து ஏதாவது சாப்பிடுமா. நான் உன்னை திட்டினது தப்புதாமா.
ஏதோ கோவத்துல மனவேதனையில கவலையினால உன்னை என்னென்னவோ சொல்லி திட்டிட்டேன். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? நீயே சொல்லுமா, சொல்லு. எனக்கு யாருமா இருக்காங்க? என் மகன் நீதானே. உன்னை ஒரு நல்லவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாதான் அம்மாவுக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். நீ ஏன் இதை நினைக்கல? பாருமா, உன்னை கஷ்டப்படுத்த அம்மாவுக்கு விருப்பம் இல்ல. வா, வந்து சாப்பிடு. வாடா. என்ன பண்றீங்க பாபு சார்? ஒண்ணுமில்ல. எதுக்கு எப்ப இப்படி அழுதுட்டு உள்ளே இருக்கீங்க? இவன் இப்படியே இருந்தா போதும், ஒண்ணு வெளியே போக வேண்டாம். நல்ல மனுஷன், அவனை கூப்பிட்டு வச்சு மிரட்டு திட்டுங்கண்ணா. எதுக்கு? எதுக்கா? அப்ப பாக்குற பொண்ணெல்லாம் கைய பிடிச்சு இழுக்க சொல்லுங்க. பாரதி, நீ குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி தரவதாமா, ஆனா குழந்தைங்களோட மனசை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓஹோ, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியும். நானும் பையனா இருந்து ஆம்பளையா வளர்ந்தவன் தான். இள வயசுல தப்பான எண்ணம் ஏற்படும். அதெல்லாம் நீங்க தான் தெரிஞ்சு நடந்துக்கணும். நாங்களா? தெரிஞ்சுட்டு என்ன செய்யறது? நீங்க எதுவுமே செய்யலாம். இளமை காலம் கண்ணில்லாத காமம் ஏற்படுற பருவம். இள வயசு பசங்க யார் கூட பழகுறாங்க, என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன தெரிஞ்சுக்கிறாங்க, இதையெல்லாம் வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் கவனிக்கணும். அதோட பசங்க ஏதாவது தப்பு பண்றத பார்த்தா உடனே அவங்கள தண்டிக்க கூடாது. செஞ்ச தப்ப உணர வச்சு திருத்தி புத்திமதி சொல்லணும். தப்பு பண்ணாம இருக்க குழந்தைகளுக்கு நல்ல வழி காட்டணும். பாபு, போ பாபு. போக மாட்டேன். போ பாபு. நான் போக மாட்டேன். மௌனம் மௌனம் கலையும் நேரம், காதல் விதியின் வழியில் பாடித் திரிந்த காதல் கிளிகள், காதல் பயணங்கள் முடிந்ததுவே. மௌனம் மௌனம் கலையும் நேரம், காதல் வீதியின் வழியில் பாடித் திரிந்த காதல் கிளிகள், காதல் பயணங்கள் முடிந்ததுவே. மௌனம்
நதி ஓடும் பாதையெங்கும் காதல் கீதங்கள் பாடி நதி ஓடும் பாதையெங்கும் காதல் கீதங்கள் பாடி காலமெல்லாம் அழியாத காதல் வேத காவியம் காதல் வேத காவியம் மௌனம் மௌனம் கலையும் நேரம் காதல் வீதியின் வழியில் பாடித் தீர்ந்த காதல் கிளிகள் காதல் பயணங்கள் முடிந்ததுவே மௌனம் மறக்க ஒன்னா நினைவலைகள் சோக கீதங்கள் பாடும் மறக்க ஒன்னா நினைவலைகள் சோக கீதங்கள் பாடும் அலைமோதும் மனித மனம் ஆடி அடங்கும் நேரம் ஆடி அடங்கும் நேரம் மௌனம் மௌனம் கலையும் நேரம் காதல் விதியின் வழியில் பாடித் திரிந்த காதல் கிளிகள் காதல் பயணங்கள் முடிந்ததுவே மௌனம் சார் ரொம்ப அவசரமா போறீங்க போல் இருக்கு. எங்க போறீங்க? லைப்ரரி வரைக்கும் போகணும். மெம்பர்ஷிப் க்ளோஸ் பண்ண போறேன். ரத்தி, நான் நாளைக்கு போறேன். தெரியும். போனா நான் பொங்கல் லீவுக்கு தான் வருவேன். அப்ப நீங்க இருக்க மாட்டீங்கல்ல? ஏ, அப்ப நீங்க போயிடுவீங்கல்ல புருஷனோட வீட்டுக்கு?
போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன பாபு? சாயங்காலம் வாங்க கோவில் கிட்ட. பாபு வரணும். வேண்டாம் பாபு. வாங்க, நான் காத்துட்டு இருப்பேன். என் மேல இஷ்டம் இருந்தா வாங்க. என் மேல கோவமா? எதுக்கு? உங்களை எல்லாரும் திட்டுறாங்களே. ஓ, அது பரவாயில்ல. நான் தானே அதுக்கு காரணம் இல்லையா? இல்ல. என்ன மறந்துடுவீங்களா? பாபு மறக்கிறதுக்கு இந்த ஜென்மத்துல என்னால முடியாது. ஐயோ பாபு, என்ன விடு பாபு. நான் சொன்ன கேளு பாபு, என்ன விடு. ஐயோ விடு பாபு, சொல்றது கேளு பாபு.
போட்டுமா? நான் போய் சொல்லட்டுமா? வேண்டாம், நானே போய் சொல்லிக்கிறேன். என்னமாச்சு? என்னாச்சு? ஏன் கத்துற? என்னாச்சுமா? ஐயோ, என்ன பாம்பு கடிச்சிருச்சு? ஐயோ, என் மகளை பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, மகளே, ரதி, ஐயோ. தாயே கருமாரியம்மா, என் பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு. நீதான் அவளை காப்பாத்தணும். அம்மா, ஐயோ, சீக்கிரமா கொண்டு போங்க. என் பொண்ணுக்கு பாடம் அடிக்கணும். சீக்கிரமா கொண்டு போங்களேன், கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். ஐயோ, என் பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ. ரதிக்கு எப்படி இருக்கு? விஷம் எடுக்கிற வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. உடனே ஒண்ணும் சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. தாயே மூகாம்பிகை, எப்படியாவது விடியறதுக்குள்ள விஷத்தை இறக்கலாம்னு சொல்லியிருக்காரு அண்ணி. நாம எல்லாரும் போய் ரதியை பார்த்துட்டு வரலாமா? ராத்திரில போக வேண்டாம். நாளைக்கு பாபு காலேஜுக்கு அனுப்பணும். நாம இங்க இருக்கணுமே. பாபு, இன்னைக்கு நீ போற. என்னை விட்டுட்டு தனியா இருக்க உனக்கு கஷ்டமா இருக்காதா?
அது தனியா இருக்கிறது எப்படின்னு தனியா இருந்த பின்னாடி தானே சொல்ல முடியும். வா போலாம். பாபு, நீ நல்லா படிக்கணுப்பா. பசங்களோட சேர்ந்து கண்டபடி ஊர் சுத்தக்கூடாது. உனக்கு ஏதாவது தேவையா இருந்தா எனக்கு லெட்டர் போடு. என்ன? நேரமாச்சு, வா. அவனை விட்டுட்டு வந்துருவீங்கல்ல? அவனை ஹாஸ்டல்ல விட்ட பின்னாடி எனக்கு அங்க என்ன வேலை? வா.